இறைவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனி என்பர்க்கடியனேனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைவரா மன்னம் அமுதத் தென்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகி ஞானப்பெருங்கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி நந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயனி சென்னறி ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக திரு களிற்றுப்படியாராகிய ஞான நூலினை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பு வரை 21 பாடலை சிந்தித்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 22வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஞான நூலை நாம் கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீட்டினுடைய உரை நூலிலிருந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இதுகாரும் நாம் சிந்தித்து வந்த அந்த பகுதியானது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் இந்த களிற்றுப்படியாராகிய நூல் சிவதன்மம் என்ற பகுதியாக அமையப்பெற்று அதனுடைய பாடல்களை எல்லாம் நாம் இதுகாரும் சிந்தித்து கொண்டிருந்தோம். இனி வருவது சிவயோகம் என்று சொல்லப்பெறுகின்ற வகையில் இனி வரக்கூடியது. எனவே இனி வரக்கூடிய 22வது பாடலிலிருந்து 36வது பாடல் வரை நமக்கு அமையப்பெறுவது யோகத்தை பற்றிய குறிப்புகள், யோகத்தின் அடிப்படைகள் இங்கே சொல்லப்பெறுகின்றன. அந்த வகையில் 22வது பாடல் தொடங்கி 36வது பாடல் வரை நாம் யோக உபாயத்தை சிந்திக்க இருக்கின்றோம். சிவதன்மம் என்று சொல்லும் பொழுது சரியையும் கிரியையும் இரண்டையும் சேர்த்து சிவதன்மம் என்று நம் பெருமக்கள் குறித்திருக்கிறாங்க. இந்த களிற்றுப்படியாருடைய ஆசிரியர் சிவதன்மம் என்று சொல்லும் பொழுது சரியை கிரியை ஆகிய இரண்டையும் சிவதன்மம் என்று குறித்திருக்கிறார். யோகம் என்பதை இங்கே சிவயோகமாக வைத்து காட்டுகிறார். நமக்குரிய இந்த நூல் நமக்கு விரிவாக சொல்லுகிறது. திரு உந்தியார் என்கிற ஞான நூலினுடைய அடிப்படையில் தான் இந்த நூல் நமக்கு உரை நூலாக கிடைத்திருக்கிறது. இதில் நம்ம பலகாலம் சிந்தித்த செய்தி தான். இருப்பினும் இதுவரையும் சொல்லப்பட்ட ஒருவாறு 21 பாடல் வரை நாம் சிந்தித்தவையெல்லாம் பெரும்பாலும் நமக்கு சரியை கிரியை என்ற அடிப்படையில் நாம் ஆலயம் சார்ந்து புறத்தொழிலும் புறம் அகம் கூடிய தொழிலுமாக அன்பர்கள் பணி செய்திருக்கிறோம். எனவே இதெல்லாம் நமக்கு அனுபவமாக பலவாறு நமக்கு அனுபவப்பட்ட பகுதியைத்தான் இதுகாரும் சிந்தித்தோம். இனி நாம் இந்த 22வது பாடலிருந்து சிந்திக்கக்கூடிய இந்த செய்திகள் இது சிவயோகம் என்று சொல்லப்பெறுவது. அந்த யோக அடிப்படையில் காணும் பொழுது யோகத்தை நம்முடைய களிற்றுப்படியார் 2 வகையான யோகமாக சொல்லுகிறது. ஆதார யோகம், நிராதார யோகம் என்று அந்த யோகத்தை 2ஆக சொல்லப் போகிறார். இதில் ஆதார யோகம் என்று சொல்லும் பொழுதே நமக்கு இந்த யோகம் நூல் படிக்கின்ற பொழுது உரையாசிரியர்கள் கொடுத்திருப்பதை வாசித்து சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறதே ஒழிய நாம் அதை அனுபவித்து சொல்லக்கூடியதாக இருக்கிறதா என்று கேள்வி கேட்டால்
நிச்சயமாக இந்த சிவயோகம் இன்னும் வாய்க்க பெறாத நிலையில் உரையாசிரியர்கள் கொடுத்திருப்பதை வாசித்து சொல்லக்கூடிய இடத்தில்தான் அடியேன் இருக்கிறேன் என்பதை இந்த பகுதியில் அன்பர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அருகுருநாதர் இந்த பெரும் தொற்றினுடைய காலத்தில் அன்பர்கள் அனைவரும் இல்லத்தில் இருக்கிறார்கள். எனவே இந்த ஞான நூலை சிந்திக்க வேண்டும் என்று பணித்த காரணத்தினாலே இந்த நூலை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இங்கே சொல்லப்பெறுகிற அந்த யோகமானது 6 ஆதாரத்திலே வைத்து அந்த 6 ஆதாரத்திலும் அதற்குரிய சக்கரங்கள், அதற்குரிய தாமரை, அதற்குரிய அதிதெய்வம் என்றெல்லாம் வைத்து சிந்திக்க வேண்டும். அதற்கான பயிற்சி பெற்றவர்கள் இதை சொல்வது சிறப்பாக இருக்கும். ஆனால் இப்போ நாம் படியேன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதுக்குரிய பயிற்சி உடையவன் அல்ல. ஆயினும் குருநாதருடைய ஆணை இந்த நூலை சொல்ல வேண்டும் என்று பணித்த காரணத்தினாலே இதை சொல்வதற்கு முற்படுகிறோமே ஒழிய அனுபவத்தின் வாயிலாக இந்த நூலை நாம் சொல்வதற்கான வாய்ப்போ தகுதியோ அடியேனிடத்தில் இல்லை என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு நினைத்தா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்கள் யோக அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு பயிற்சி நமக்கு அதை நாள்தோறும் 6 ஆதாரத்திலே வைத்து ஆசன முறைகளில் இருந்து இயமம் நியமம் அப்படின்னு சொல்லப்பெறுகின்ற வகையில் அந்த மூச்சு பயிற்சியும் அதனோடு தொடர்புடைய நம்முடைய திருமூலர் வாக்கில் சொன்னால் அட்டாங்க யோகம் என்கிற அந்த பயிற்சி இது குருமுகமாக பெற்று சிந்திக்கக்கூடிய ஒன்று. அத்தகைய பயிற்சி இல்லாதவர்கள் இதை சொல்வது எதுபோல் இருக்கும் அப்படின்னு சொன்னால், சிவஞான முனிவர் மாபாடியத்தில் ஒரு இடத்துல குறித்து ஒரு நுட்பம் சொல்லுகிறார். அதாவது இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இறை இன்பம் என்பது அனுபவத்துக்குரிய ஒன்று. அந்த அனுபவித்து அதை சொல்வது என்பது சிறப்புக்குரியது. ஆனால் அதை அனுபவம் இல்லாத ஒருவன் சொல்வது எப்படி இருக்கும் என்பதுக்கு ஒரு உதாரணம் சொல்வார். எது போலன்னு கேட்டால், ஒரு பள்ளி பருவத்தில் குழந்தை பருவமாக இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் அல்லது சிறுமி என்று வைத்துக் கொள்வீர்களானால், ஒரு 5ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை திருக்குறள் பகுதியை மனனம் செய்து ஒப்புவிக்கிறது என்று சொன்னால், அறம் பொருள் இன்பம் என்று 3 பகுதியாக இருப்பது. அதில் இன்பம் என்கிற பகுதியை, இன்பத்து பால் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை அந்த குழந்தை மனனம் செய்து ஒப்பிக்கிறது என்று சொன்னால், அந்த குறட்பாவை நாம் ரசிக்கலாம். ஆனால் அந்த சொல்லுகின்ற குழந்தைக்கு அந்த குறட்பாவினுடைய பொருள் உள்ளிருந்து உணர்ந்து சொல்லுகிறதா என்றால் இல்லை. அது மனனம் செய்திருக்கிற ஆற்றல் இருக்கிறது. எனவே அது 1330 குறட்பாவை மனனம் செய்து ஒப்பிக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த அனுபவத்தின் வார்த்தைகளாக வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ இன்பத்துக்குரிய அந்த பால், இன்பத்து பால் ஆகிய அந்த பகுதி வயது வளர்ந்து வந்து அனுபவத்தில் வரக்கூடிய ஒன்றை குழந்தை ஒன்று சொல்லும் பொழுது எப்படி இருக்குமோ அதுபோல தான் இந்த சிவயோகத்தை நாம் சிந்திப்பது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அனுபவம் இல்லாத ஒருவர் வெறும் வார்த்தைகளாக பெரியவர்கள் தந்திருக்கிற உரைப்பகுதியை வாசித்து சொல்லுகின்ற அடிப்படையில் இருக்கிறதே அன்றி இது அனுபவத்துக்குரியது அல்ல. அப்படி சொல்லும்போது நீங்கள் கேட்கலாம், ஏன் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 21 பாடல் படித்தோமே அதில் ஏதாவது அனுபவம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், ஆலயம் சார்ந்த பணிகளில் நாம் ஒரு உழவாரம் செய்திருப்போம், ஒரு முற்றோதல் செய்திருப்போம், பெருமானை ஆன்மார்த்த வழிபாடாக வைத்து இறைவரை பூசித்திருப்போம். அப்போ இந்த அனுபவம் அது உண்மையாக இல்லை என்றாலும் கூட உபாயம் என்ற வகையிலாது நமக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆனால் சிவயோகம் என்று வரும் பொழுது நாம் அமர்ந்து அந்த தியானத்தைக்கு முற்படுகிற பொழுதே அதுக்குரிய ஆசனம், அதுக்குரிய மூச்சு பயிற்சி, இது போன்ற அடிப்படைகள் நமக்கு நன்கு அனுபவம் இருந்து அந்த இறைவனை 6 ஆதாரத்திலும் வைத்து தியானித்து அதற்குரிய மந்திரங்களை சொல்லி அந்த அனுபவம் பெற்றவர்கள் சொல்லுவதற்கும் பெறாதவர்கள் சொல்வதற்கும் உரிய வேறுபாடு. எனவே இப்போ நாம் சொல்வது அறிந்து சொல்வது என்பதாக இருக்குமே அன்றி உணர்ந்து சொல்வதாக இவை இருக்காது என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்கே வரக்கூடிய அந்த தொடர்களில் அப்படிப்பட்ட பகுதிகள் இருப்பதனால் இதை நாம் சொல்வது உரையாசிரியர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதை உங்களுக்கு நான் வாசித்து சொல்லுகிறேன் என்பதை மட்டும் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம் யோக உபாயம்
22வது குறட்பாவு அந்த பாடலுக்கு செல்லலாம். ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானத்து எய்தும் விதி இரண்டே ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருளாம் ஒன்று ஆக்கா பொருளே ஒன்றாம். ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருள் ஒன்று ஆக்கா பொருள் ஒன்று என்று அந்த இரண்டையும் இங்கே கொடுத்திருக்கிறார். எனவே ஆதார யோகம் நிராதார யோகம் என்று இந்த யோகத்தை இரண்டாக சொல்லலாம் என்பது நம்முடைய களிற்றுப்படியாருடைய ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். இந்த பாடலுடைய கருத்து என்ன என்பதுக்கு கொடுத்துருக்காங்க. மீதான விதி இரண்டே. மீதானம் என்ற சொல்லுக்கு சிவபெருமான் திருவடி என்பது பொருள். மீதானம் என்று சொல்வது 6 ஆதாரங்களிலும் குருவருளால் எழுந்தருள்விக்கப் பெற்றிருக்கும் திருவுருவங்களாகிய ஆக்கும் பொருள்களாலே, இங்கே பாட்டில் சொன்னார் பாருங்க, ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருள் ஒன்று ஆக்கா பொருள் ஒன்றாம் என்பது நம்முடைய இந்த பாடலை கடைசி 2 வரி. அதில் ஆக்கும் பொருளால் என்பது என்ன? குருவருள் என்று சொல்லக்கூடிய அந்த கருணையினாலும், அதாவது 6 ஆதாரங்களிலும் குருவருளால் எழுந்தருள்விக்கப் பெற்றிருக்கும் திருவருளாகிய ஆக்கும் பொருளாலே. இங்கே ஆக்கும் பொருள் எது? திருவருள் என்கின்ற ஆக்கும் பொருளாலே ஆதார யோகம் என்கின்ற ஆக்கும் பொருள் ஒன்று, நிராதார யோகம் என்கின்ற ஆக்கா பொருள் ஒன்றாக இரண்டாக வைத்துக் கொள்ளலாம் என்பது கருத்து. கீழே கொடுத்திருக்கிறார். ஆக்கும் பொருள் ஆதார யோகம், ஆக்கா பொருள் நிராதார யோகம் என்று கொடுத்துட்டார். இனி பாடலுக்கான விளக்கம் சொல்லுகிறார். முத்தி நிலை எய்துவதற்கு ஆன நெறிமுறை 2 வகைப்படும். அவற்றுள் ஒன்று ஆதார யோகம், மற்றொன்று நிராதார யோகம். யோகத்தை 2ஆக சொல்லுகின்றார். அதில் ஆதார யோகம், இன்னொன்று நிராதார யோகம் என்று 2. ஆதார யோகம் என்பது குருவின் உபதேசப்படி வழிபடு தெய்வ வடிவை ஆதாரமாக கொண்டு, அதாவது உபாசன மூர்த்தம், அவங்கவுங்க செய்யக்கூடிய அந்த மூர்த்திகள் இருக்குது. அது மாதிரி இங்கே ஆதாரத்தில் எந்தெந்த இடத்துல எந்த மூர்த்தியை தியானிக்க வேண்டும் என்று குருநாதன் சொல்லிக் கொடுப்பது. அதனால் ஆதாரமாக கொண்டு உபாசன மூர்த்தம், அந்த தெய்வ வடிவனில் மனம் ஒன்றி தியானித்தல் ஆகும். இப்போ அந்த தியானித்தல் என்பது 6 இடத்துல தியானிப்பது. நம்ம பொதுவாக சிவபூசை செய்கின்ற அன்பர்கள் எல்லாரும் சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற நூல் படிக்கும்போது எல்லாரும் அறிந்திருப்போம். அந்தர்யாக பூசை என்கின்ற அகப்பூசையை பற்றிய குறிப்பு 9ஆம் நூற்பாவில் குறிக்கப்பெறுகிறது. அப்படி குறிக்கப்பெறும் பொழுது இதயத்தானத்தில் வைத்து இறைவனுக்கு திருமஞ்சனமும், வயிற்று பகுதியில் தொப்புள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வைத்து வேள்வி செய்தலும், புருவ மத்தியில் வைத்து லாடத்தானத்தை வைத்து தியானித்தலும் தான் சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற நூல் சொல்லுகிறது. ஆனால் இங்கே ஆதார யோகத்தில் மூலாதாரம் தொடங்கி லாடத்தானம் வரை 6 இடங்களிலும் தியானிக்க வேண்டும். 6 உருவத்தை தியானிக்க வேண்டும். 6 இடங்களில் 6 உருவத்தை, அந்த மந்திர வடிவத்தை நினைந்து அந்த இடத்துல தியானிக்க வேண்டும். இதுதான் இங்கே சொல்லப்படுகிற பயிற்சி. எனவே அதான் சொல்றார். எனவே அந்தந்த வடிவினில் மனம் ஒன்றி தியானித்தல் ஆகும். இதனை அந்தர்யாக யோகம் என்றும் அகப்பூசை என்றும் கூறுவர். இப்போ இதுவே அகப்பூசை தான் என்று உரையாசிரியர்கள் தருகிறார்கள். ஆனால் நம்ம சிவஞான போதத்தையும் சித்தியாரையும் படிக்கும் பொழுது 6 ஆதாரத்தில் வைத்து தியானிப்பதை பெரும்பாலும் நாம் செய்வதில்லை. நமக்குரிய 3 இடம்தான். நெஞ்சம் என்பது இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுகின்ற இடம். அங்கே தான் பெருமானை இதய தாமரையில் வைத்து, அங்கே சொல்லும் பொழுது நம்முடைய உந்தித்தானத்திலிருந்து நெஞ்சு வரை அந்த தண்டு இருக்கிறது. அதன் பிறகு அந்த தாமரை இதழ் இருக்கிறது. அது 8 இதழ் தாமரையாக நிற்க, அதனுள் இருக்கக்கூடிய கேசரம், பொகுட்டு, அந்த பொகுட்டில் இருக்கக்கூடிய விதைகள், அந்த விதைக்கு மேலே அந்த சக்தியும் சக்திக்கு மேலே சிவவுமாக வைத்து இறைவனுக்கு திருமஞ்சனம் ஆட்டுதல்,
பிறகு அவருக்கு நம்ம எப்படி புறத்தே என்னென்ன வழிபாடுகள் செய்கிறோமோ அத்தனையும் செய்து அதன் பிறகு அந்த பெருமானுக்கு தூபம் தெய்வம் அமுது போற்றி அர்ச்சனை முதலானவற்றை செய்கின்ற பொழுது 5 எழுத்தாலே அனைத்தையும் செய்கிறோம். இது அகப்பூசையில் பார்க்கக்கூடிய ஒன்று. அப்படிங்க நெஞ்சில் வைத்து அந்த பெருமானை பூசித்த பிறகு உந்தித்தானத்தை வைத்து வேள்வி வளர்த்துகிறோம். அந்த வேள்வித்தை வளர்த்துகின்ற பொழுது அங்கே ஆழமாக சொல்லக்கூடிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இடகலை பிங்கலை என்கிற அந்த நாடிகள் வழியாக இங்கே உச்சந்தலையில் போய் முட்டி பிறகு புருவ மத்தியிலிருந்து அப்படியே கீழே அந்த சிறுக்கு சொரூபமாக அந்த இரண்டும் நிற்க அங்கிருந்து அந்த அமுத தாரை நெய்யாக சொரிதல் வேள்வி வளர்த்தல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அப்படி வைத்து அந்த வயிற்று பகுதியில் வேள்வி வளர்த்து அதன் பிறகு புருவ மத்தியில் கொண்டு வந்து இறைவருடைய அருள் திருவடிவமாகிய நடராச மூர்த்தியை, ஏன்னா 5 எழுத்து வடிவமாக இருக்கக்கூடியவர் நடராச பெருமான், அந்த வகையில் அந்த மந்திரத்து வடிவமாக அந்த பெருமானை தியானித்தல் என்பது அங்கே இதுதான் நாம் 3 இடம்தான் அங்கே நாம் பார்க்குறோம். ஆனால் களிற்றுப்படியார் ஆசிரியரும் திரு உந்தியார் அவருடைய குருநாதரின் குருநாதரும் கொடுத்திருக்கிற நூலில் 6 இடங்களில் தியானிப்பது சொல்லப்பெறுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதாங்க சொல்லார். எனவே அகப்பூசை என்றும் கூறுவர். நிராதார யோகம் என்பதும் இதுதான். அவங்க கற்பனை கடந்த சோதியாகிய சிவபரம்பொருளை பரம்பொருளாக உருவமின்றி தியானிப்பது ஆகும். அப்போ உருவத்தோடு தியானிக்கும் பொழுது அது ஆதார யோகம். 6 இடங்களில் 6 வடிவத்தில் தியானிக்கும் பொழுது அது ஆதார யோகமாகிறது. அதே நிராதார யோகம் என்றால் என்ன அங்கிட்ட அந்த கற்பனைக்கு எட்டாது இருக்கக்கூடிய, அதாவது நாம் கற்பிக்கக்கூடிய அந்த வடிவங்களுக்கும் நாம் சொல்லுகிற சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய அந்த பெருமானை அந்த கற்பனை கடந்த சோதியாக சிவபரம்பொருளை பரம்பொருளாக தியானிக்கக்கூடிய இது இந்த ஆதாரங்களாம் கடந்து அது போய் நிற்கக்கூடிய ஒன்று. அதனால் அதுக்கு நிராதார யோகம் என்று பெயர் அப்படின்னு கொடுத்தார். இவ்விரண்டு வழிபாடுகளில் ஆதார யோக நிலையில் நின்று செய்யும் வழிபாடே நம்மனோர்க்கு உகந்தது ஆகும். இப்போ உரையாசிரியர் எழுதும்போதே எழுதுகிறார், நம்மை போன்று இருப்பவர்களுக்கு இந்த ஆதார யோகம்தான் அடிப்படையான ஒன்று அப்படின்னு. நிராதார யோக வழிபாடு முற்றும் துறந்த பெருந்தவ முனிவர்களாலே இயலும். அப்போ அந்த நிராதார யோகத்தை யார் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், முற்றும் துறந்திருக்கக்கூடிய பெரும் தவமுடைய முனிவர்களால் இயற்றப்பெறுவது அப்படிங்கிற குறிப்பை நாம் இந்த பாட்டு விளக்கங்களை காண்பதற்கு முன்பாகவே உரையாசிரியர் நமக்கு கொடுத்து விடுகிறார். எனவே நாம் பெரும் துறவி அல்ல. எனவே அவங்களுக்கு தான் அது வாய்க்கப்பெறுவது. நாமெல்லாம் பந்தத்துக்குள்ளே அகப்பட்டு இருப்பதனால் நமக்கு நிராதார யோகம் என்பது இன்றைய நிலையில் கைவரப்பெறுவது கடினமாக இருக்குது. நம்ம ஆதார யோகமே கடினம் நமக்கு. அதிலிருந்து பயிற்சி பெற்று முதிர்ந்தால்தான் நிராதார யோகத்துக்கு செல்ல இயலும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஆதார யோக வழிபாடும் தூலம் சூக்குமம் பரம் என மூவகைப்படும். அதனை அடுத்து வரும் வெண்பாக்களில் காணலாம். இந்த ஆதார யோகத்தை 3 பிரிக்கிறார். சூக்குமம் தூலம் பரம் என்று 3ஆக. மனிதர்கள் இயந்திரம் போன்றவர்கள் அல்ல. மணி காட்டினும் கடிகாரம் ஓர் இயந்திரமே ஆம். இந்த காலத்தை அது காட்டுவதாக இருந்தாலும் அது இயந்திரம்தான். ஆனால் தன் நிழலால் நேரம் காட்டும் மரம் இயந்திரம் அன்று. இப்போ கடிகாரமும் நேரம் காட்டும். இன்றைக்கு தான் நம்ம கடிகாரங்கள் கண்டுபிடித்து நேரத்தை கணக்கெடுக்கிறோம். பழைய காலங்களில் மர நிழல், அந்த நிழலை வைத்து கொண்டு நேரத்தை கணித்தவர்கள் உண்டு என்பதனால தன் நிழலால் நேரம் காட்டும் மரம் இயந்திரம் அன்று. கடிகாரம் பற்பல உறுப்புகளால் மேலார்ந்த அமைப்பாக ஒன்று சேர்க்கப்பட்டு இயங்குவது. உள்ளிருந்து வளர்ந்தமை அன்று. உள்ளிருந்து வளர்வதனால் வடிவும் அளவும் மாறுபட்டு கொண்டே இருக்கும். இப்போ கடிகாரம் என்று சொல்லும்பொழுது பல்வேறு வகையான பகுதிகளாக சிறு சிறு பகுதிகளாக அவை தயாரிக்கப்பட்டு அவற்றை ஒன்றோடு இணைத்து அதை இயங்குகிற முறை நாம் பார்க்கிறோம். ஆனால் மரம் முதலானவை அப்படி அல்ல. அதான் சொல்லார். எனவே இங்கு சொல்லார் அளவு மாறுபட்டு கொண்டே இருக்கு. மரத்தின் உறுப்புகள் உள்ளார்ந்த வளர்ச்சி உடையன. இதனால் கடிகாரமும் மரமும் பொருளால்
ஒன்றெனப்படினும் அமைப்பால் வேறுபட்டிருத்தல் காணலாம். இதனை எ கிளாக் இஸ் எ மெக்கானிசம், எ ட்ரீ இஸ் எ ஆர்கனிசம் என்பர். எனவே அந்த மாறுபாடு உயிர் உண்மையாலும் இன்மையாலும் விளைவதாகும். இப்போ கடிகாரத்தில் உயிர் என்ற பொருள் இல்லை, தாவரம் என்கிற மரத்தில் உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அதான் சொல்றார். இதுதான் ரெண்டுக்குள்ள வேறுபாட்டுக்கான காரணம். உயிர் பொருள்கள் தமக்குரிய நன்னிலை அடையும் அளவும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி மாறி அமையும் இயல்பெனவாம். இந்த உயிர் பொருளுக்கும் உயிர் அற்ற பொருளுக்கு வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டால், உயிர் அற்ற பொருள் சூழல் காரணமாக மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் உயிர் பொருள் சூழலுக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அதான் இங்கே சொல்லார். எனவே மரம் பொருளால் ஒன்று ஆக இருந்தாலும் கூட உயிர் இருக்கக்கூடிய பொருள் தன்னில் நன்னிலை அடைவதற்காக, ஏன்னா உயிர் பொருள் அனைத்துக்கும் முடிந்த நிலை என்பது நன்னிலை என்பது தான் முடிந்த நிலை, அது சொல்லார். எனவே சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி மாறி அமையும் இயல்பெனவா. உயிரற்ற இயந்திரம் நிர்மாண பொருள்கள் ஒரே கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி ஒழுகும். அக்கட்டுப்பாடு குலைந்தால் இயங்காது, நின்று ஒழியும். இப்போ இயந்திரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதுக்குரிய அனைத்து உறுப்புகளும் இருக்கும்போது அது சரியான அளவில் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏதேனும் அதில் ஒரு குறைபாடு வருமானால் அது நிலை குலைந்து விடுகிறது, அப்புறம் ஒரு காலத்தில் அழியும். அதான் சொல்றார், அழியும் அப்படின்னு கூறுகிறார். உயிர் பொருள்களுக்கு ஏற்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் ஒரு முடிநிலைக்கு தள்ளிக்கொண்டே போகும் தகைமையான. அப்போ நம்முடைய நூல்களில் பார்ப்பது போல ஒரு உயிர் என்று எடுத்துக்கொண்டால் அதுக்குடைய உடம்பு வெவ்வேறு வகையாக அடுத்தடுத்து உடம்புகளை பெற்றுக்கொண்டே வருகிறோம். தாவரத்திலிருந்து, நீர்வாழ்வனிலிருந்து, ஊர்வனிலிருந்து, பரப்பனிலிருந்து, இப்படி பரிணாமம் என்ற வகையில் பல்வேறு வடிவங்கள் தெரிகிற. ஆனால் உயிர் என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு பரிணாமம் இருப்பதில்லை. எனவே உடல் கூடிய அந்த உடலை புகுந்து இந்த உயிர்கள் பல்வேறு பிறப்புக்கு உட்படுகின்றன. இது படிப்படியாக மேல் ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பதை பார்க்கிறோம். அதான் சொல்றார். எனவே உயிர் பொருள்களுக்கு ஏற்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் ஒரு முடி நிலைக்கு தள்ளிக்கொண்டே போகும் தன்மையென என்ற அந்த குறிப்பை எடுத்து காட்டியிருக்கிறார். மணிவாசக பெருமான் புல்லாகி பூடா என்னும் திருவாசக உரைகள் உயிர் பொருள்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப இணங்கியும் வணங்கியும் முன்னேறி ஒரு மாற்றமற்ற முடிநிலையை நோக்கி சென்று கொண்டிருத்தலை உணர்த்தும் பெற்றியவாம். இதை தான் நம்ம திருவாசகத்தில் எடுத்து காட்டுகிறார். அது நம்முடைய நூல்களில் விரிவாக சொல்லப்படுகிற நிலை. எனவே புல்லாகி பூடா என்று பல்வேறு வகையான பிறப்புகளுக்கு உட்படுகிற நிலை நம்ம பல முறை சொன்னது தான். 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்ச யோனி பேதத்துக்குள்ள இந்த உயிர் என்கிற பொருள் இத்தனை உடம்புக்குள்ளேயும் புகுந்து இருந்து புறப்பட்டு, ஏன்னா உள்ளே போச்சுன்னா ஒரு நாள் வெளியே வரும். அப்போ ஒரு உடம்புக்குள்ளே புகுந்து அந்த உடம்புல தங்கி இருந்து ஒரு காலையிலே அந்த உடம்பு விட்டு நீங்கி பிறகு வேறொரு உடம்புக்குள்ளே புகுந்து அதில் இப்படியே சுழன்று இந்த உயிர் ஒரு முடிநிலையை நோக்கி செல்லும். எந்த முடிநிலை நோக்கி? இனி ஒரு வகையான எந்த வகையான உடம்பும் இல்லாத நிலை வேண்டும் என்கிற முடிநிலை நோக்கி தள்ளப்படும். அதான் சொல்றார். எனவே முன்னேறி ஒரு மாற்றமற்ற முடிநிலையை நோக்கி சென்று கொண்டிருத்தலை உணர்த்தும் பெற்றியவாம். முடிநிலை என்பது முத்தி நிலை ஆகும். செத்து பிறக்கக்கூடிய உயிர் இனி செத்து போகாத நிலையை பெறணும்னா, பிறக்காத நிலை பெற்றால் இறப்பு இல்லாத நிலையை பெறலாம், பிறந்த பிறகு இரவாத நிலையை பெறலாம் என்பதை காட்டிலும் இருக்கின்ற காலத்திலேயே பிறவா நிலை பெறுதல் என்பதுதான் சிறப்பு என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதான் சொல்றார். எனவே பிறவா நிலையே, சிவானந்த நுகர்வு நிலையே மானிட வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகும். நாம் என்ன நினைக்கிறோம்? இரவா நிலையே மானிட வாழ்க்கையின் குறிக்கோள் நினைக்கிறோம். எப்போ பிறந்துட்டோமோ அப்போவே இறந்தாக வேண்டும் என்றது மறுக்க முடியாத உண்மை. யாராக இருந்தால், அவன் ஞானியாக இருந்தாலும் கூட பிறந்து விட்டால் இறந்துதான் ஆக வேண்டும். அதனால் இறைவன் பிறப்பில்லாதவனாக இருக்கிறான். பிறப்பில் பெருமானை பின் தாழ் சடையானை என்று திருஞான சம்பந்த பெருந்தகை தில்லை திருப்பதிகத்தில் போற்றுவதை நாம் பார்க்கிறோம். அதனால் யாரெல்லாம் பிறப்புக்கு உட்படுகிறார்களோ அவர்கள் பிறப்புக்கு உட்படுவது எப்படி உட்படுகின்ற உண்மையோ அதுபோல் இறப்பும் என்பதும் ஒரு நாள் சந்தித்தே தீரவன். எப்போ நாம் பிறந்திருக்கிறோம்,
நிச்சயம் ஒரு நாள் இறந்தாக வேண்டும் என்பதை அறிவுக்குள் எப்போதும் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாரும் செத்து போயிடுவாங்க, நாம் மட்டும் செத்து போக மாட்டோம் அப்படின்னு நினச்சி நாம் பொருள் தேடலிலும் புகழ் தேடலிலும் நிலையில்லாத பொருளை எல்லாம் நம்ம பேருக்கு மாற்றி வச்சு சேமித்து வைத்து நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நிலையான ஒன்றை தேட வேண்டும் என்று தெரிந்திருந்தும் கூட அந்த நிலையான தேடலை தவிர்த்து விட்டு நிலையற்ற ஒன்றை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருப்பதை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம். எனவே இதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. பிறந்திருக்கிற நாம் எந்த நிலை நமக்குரிய இலக்கு அப்படின்னு கேட்டால் பிறவா நிலையே நமக்கு இலக்காக இருக்க வேண்டுமே ஒழிய நாம் மனதுக்குள் நாம் பிறந்த எல்லாருக்கும் ஒரு கற்பனை என்ன, அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு உடை, இருப்பதற்கு ஒரு இடம். அப்போ நம்ம என்ன வேண்டும், நமக்கென்று சொந்தமாக ஒரு வீடு வேண்டாமா, அப்புறம் அதுக்கப்புறம் நமக்குரிய பொருள் தேவை இருக்கிறது. இப்படி இந்த வீடும் இந்த உடம்பே நம்முடையது இல்லை என்ற பிறகு இந்த உடம்போடு கூடி சம்பாதிக்கக்கூடிய பொருளாக நமக்கு ஆக போகிறது. ஆக நம்மோடு இந்த உடம்பே வராது. தன்னிழல் தனக்கு உதவாதது போல என்பார் திருமூலநாயனார். எவ்வளவு இந்த உடல் பருத்திருந்தாலும் அல்லது மெலிதாக இருந்தாலும் இந்த உடலுடைய நிழல் நமக்கு பயன்படாது, நமக்கு அது துணை செய்யாது. அது மாதிரி தான் நாம் ஈட்டி வைத்திருக்கிற செல்வம் எல்லாம் எவ்வளவு சம்பாதித்து வைத்தாலும் நமக்கு அது பயன்படாது என்பதை நாம் நினைவிற்கொள்ள முடியாமல் ஆகும் என்று கருதி வைத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த புறப்பொருள் நம் உடன் வரப்போவது இல்லை என்பது நிதர்சனமாக கண்கூடாக நாம் உணர்ந்திருந்தாலும் இந்த புறப்பொருளை சேமிப்பதில் இருக்கிற விருப்பம் இறைவனை சிந்திப்பதில் இருப்பதில்லை என்பது தான் கண்கூடாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் சொல்றார், பிறவா நிலையே சிவானந்த நுகர்வு நிலை என்பதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். எனவே மானிட வாழ்க்கையின் குறிக்கோள் அதுதான். எது குறிக்கோள்? பிறவா நிலை என்பதே சிவானந்த நிலை, அதை பெறுவதே மானிட வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் நாம் செய்கிற அனைத்துமே இன்னொரு பிறப்பை நமக்கு தருவதற்கான செயலை செய்கிறோமே ஒழிய இன்னொரு பிறப்பு வேண்டாம் என்று கருதி செய்கிற செயலாக நம் செயல் இல்லை. ஏன்? நாம் செய்கிற அனைத்து செயலிலையும் நான் இருக்கிறேன், நான் செய்தேன் என்கிற நினைப்பு என்னோடு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நான் தான் செய்திருக்கிறேன் என்ற நினைப்பு என்னிடத்தில் இருக்கும் வரை பிறகு எப்படி நான் பிறவா நிலையை பெற முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அருளாளர்கள் பிறவா நிலைக்கான வழியை சொல்லிவிட்டார்கள். யான் எனது என்பதை விடு என்று சொல்லுகிறார்கள், சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார்கள், நூல் முழுக்க சொல்லுகிறார்கள். ஆனாலும் நம்மால் அவற்றை பின்பற்ற முடியாமல் தான் கிடந்து தடுமாறிக்கொண்டே இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம், முயற்சி செய்கிறோம், முன்னேறிக்கொண்டே இருப்பது போல ஒரு தோற்றத்தை நாம் பார்க்கிறோம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வது உண்டுங்க, சான் ஏறி முழம் சறுக்குவார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நாம் ஏறுகிற முயற்சி ஒரு ஜான் அளவுக்கு மேலே ஏறினோம்னா இறங்குவது அரை ஜானாக இருந்தால் பரவாயில்ல, அடுத்தடுத்து மேலே போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? சான் ஏறி முழம் சறுக்குகிறோம். அது மாதிரி தான் நம்ம இறைவனை நோக்கிய முயற்சியில் சான் ஏறுகிறோம், முழம் சறுக்குகிறோம். இப்படியே கீழே போயிட்டே இருக்கமே. முன்னேறி போவதற்கான அடிப்படையை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. பொருளை தேடலும் புகழை தேடலும் நமக்கு வேண்டியதை தேடுவதற்காகத்தான் பல கோடி பிறப்பு கடந்து போயிடுச்சு. நாம் செத்து பிறந்த அத்துணை பிறப்புகளிலும் என்னத்தை சேமித்து வைத்திருப்போம்? பொருளைத்தான் சேமித்து வைத்திருப்போம், புகழைத்தான் சேமித்து வைத்திருக்கிறோம். நான் என்று தானே சேமித்து வைத்தோம். இன்றைக்கும் அந்த நானை விட முடியவில்லை என்று சொன்னார். எங்கே பிறவா நிலையை பெறுவது? இந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. இன்று நாம் அதை பெருமானை பற்றி கொண்டு இந்த பற்றை விட வேண்டும் என்று நினைப்பல்லவா வரணும். பற்றற்றான் பற்றினை பற்றுதல் வேண்டும் என்று நினைக்க தோன்றுகிறதை ஒழிய பற்றற்றானுடைய பற்றினை பற்ற தோன்றுவதில்லை. ஆனால் நமக்கு இன்னும் இந்த பற்றுகள் தான் வலிமை பெற்று இருக்கிறது. எனவே நாம் திரும்ப மந்திரத்தை சொல்லி பூசையை செய்து நாள்தோறும் முயற்சிக்கிறோம்.
எந்த அளவுக்கு அது நம்ம அந்த மந்திரத்தை விரும்பி சொல்ல சொல்ல இந்த மாற்றம் நிகழும். நீங்கள் மந்திரத்தை விரும்பி சொல்லுகிறீர்கள் என்பது எப்படி தெரியும்? இந்த பற்று அரும்போது நீங்கள் மந்திரத்தை விரும்பி சொல்லியிருக்கிறீர்கள் என்பது புலப்பட்டு விடும். ஆனால் நீங்கள் மந்திரத்தை ஆழ்ந்த விருப்பத்தோடு சொல்லாத பொழுது பற்று எப்படி விடும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அதற்கான உபாயத்தையும் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறான். இப்போ நல்லா சிந்தித்து பார்க்கும் பொழுது வழி தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல. நமக்கு எப்படி இருக்குது? எல்லா வழியும் தெரிந்திருக்கிறது. ஆனால் என்னால் இந்த வழியில் போக முடியும். ஏன்? என்னை இழக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, நான் எப்படி என்னை இழப்பது? எனக்காகத்தானே இத்தனை பாடு. நான் என்பதை எப்படி என்னால் விடுவது? இந்த வீடு என்னுடையது, இந்த பொருள் என்னுடையது, இந்த உடம்பு என்னுடையது, இப்படிப்பட்ட என்னுடையதை நான் இழக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, எப்படிங்க இழப்பது? இதை வைத்துத்தானே நான் எல்லாத்தையும் ஈட்டி இருக்கிறேன் என்கிற முனைப்பும் நினைப்பும் நம்மை விடமாட்டேன் என்றல்லவா துரத்துகிறது. எனவே இன்னும் பழகிய வாசனை விடமாட்டேன் என்று சொல்லுகிறது. எனவே இன்னும் இந்த பற்று விடாமல் பிடித்து கொண்டு இருப்பதனால யோகமெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டதாகவே நிற்கிறது. சிவயோகம் நமக்கு கைவரப்பெற வேண்டிய அந்த யோகத்தை நம்ம பெற முடியாமல் தடுமாறுவது எதற்காக? இந்த பற்றுகளை விட்டால் அன்றி சிவப்பற்று எங்கு வருவது? அதனால் இந்த அடிப்படை பார்க்கிறோம். எனவே மனித வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், நாம் வீடு கட்டுவதற்காக இந்த உலகத்துக்கு வரல, கார் வாங்குவதற்காக இந்த உலகத்துக்கு வரல, எனக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் சேமிப்பதற்காக வந்தனா அப்படின்னா, அப்படி வருவதாக இருந்தால் நாம் போகும்போது எடுத்துக்கொண்டு போகிறதான் தான் ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் சம்பாதித்ததில் நானே எடுத்துகிட்டு போகிறேன்னு கொண்டு போகிறேன். ஏன்? இந்த உலகத்தில் சம்பாதிச்சு அந்த உலகத்துக்கு ஆகும் ஐயா என்று எடுத்துக்கொண்டு போவதாக இருந்தால் பரவாயில்ல. எவ்வளவு பொருளாக இருந்தாலும் எவ்வளவு புகழாக இருந்தாலும் போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம் என்று தெரிந்து தானே இத்தனை பற்று விழுந்து கிடக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கும்போது நம்முடைய அந்த வாசனை எவ்வளோ அழுத்தமாக நம் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறது, இந்த பொருள் பற்று எவ்வளோ அழுத்தமாக இருக்கிறது என்பது நமக்கு புலப்படுகிறது. அதான் சொல்றார். எனவே உயிரினுடைய நோக்கம் பிறவா நிலையே. அந்த பிறவா நிலை என்பது தான் சிவானந்த நிலை. அந்த சிவானந்த நிலையை அடைவதே மானுட வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். இது அறிவுக்கு புலப்படுகிற அந்தளவு தான் நிற்கிறோம். இது குறிக்கோளினை எய்துவதற்கான சாதனங்களை விரித்துரைப்பதே வேதம். இவ்வேதமே எல்லா சமயங்களுக்கும் பொது நூலாகும். இது கடலை நிகர்க்கும். இதனை தெளிய செப்புவனவே ஆகமங்கள். இவ்வேதாகம சாகரத்திலே எந்த மதமும் தனக்குரிய கொள்கையினை முகந்து கொள்கிறது எனலாம். இது ஒரு பெரிய கடல். இந்த கடல் தான் எல்லாம் வேத ஆகமங்கள் ஆகிய அந்த கடலுக்குள் அந்தந்த சமயங்கள் தங்களுக்கு ஏற்ப முகந்து கொள்கின்றன. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், நாம் இருக்கிறோம், இப்போ கடல் பகுதியில் நிற்கிறோம். நீங்கள் போய் உங்களுக்கு வேண்டும் அளவு முகந்து கொள்வாங்கன்னா, நான் என்னால் எவ்வளோ எடுக்க முடியும்? ஒரு 10 லிட்டர் என்னால் தூக்கி கொண்டு வர முடியும்னா நான் போய் 10 லிட்டர் தான் முகந்து கொண்டு வருவேன். எனக்கு பக்கத்தில் இருக்கவர் ஒரு 50 லிட்டர் முகக்கக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை உடையவராக இருந்தால் அப்போ 50 லிட்டரை முகந்து கொண்டு வரப்போகிறார். நான் எவ்வளவு முகத்தாலும் என் தகுதிக்கேற்ப என் நிலைக்கேற்ப நான் முகந்து கொண்டு வருகிறேனே ஒழிய அந்த கடலையே நான் முகந்து விட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதே போல தான் இறைவனாகிய அவனுடைய அருள் என்கிற அந்த பெருங்கடலை வெவ்வேறு சமயங்கள் வெவ்வேறு அளவில் முகந்து கொண்டு அதுவே முடிந்ததாக கருதி கொண்டு இருக்கிறது. அப்பர் சுவாமி ரொம்ப அழகாக சொல்வார், கிணற்று ஆமை கடல் ஆமையை பார்த்து இந்த கிணறு போல் இருக்குமா கடல் என்று கேட்பது போல ஒரு பாடலை அறிவுறுத்தி இருப்பார்கள். அப்படித்தான் நாம் கற்றிருப்பதெல்லாம் கிணற்று இருக்கிற ஆமை போல கற்றுக்கொண்டு கடலளவு இருக்கக்கூடியவற்றை விடுத்து இதுபோல்தான் அதுவும் இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலை நம்முடைய நிலை என்பதை அப்பர் பெருந்தகை காட்டியிருப்பார்கள். அதை நீங்கள் அங்கே பார்த்து கொள்ளலாம். அதான் சொல்லார். எனவே இங்கே என்ன சொல்ல வர்றார் பாருங்க. அதை சொல்ல, அந்நீரை முகத்தல் போலவே அவ்வவ சமயங்கள் தமக்குரிய கொள்கைகளை கொள்ளுகின்றன. எல்லா கலச நீர்களும் அளவில் மாறுபாடு உடையன எனினும் நீர்த்தன்மையில் ஒன்றுபட்டனவே ஆம் என்றாலும் கடல் அளவு நீரினை எக்கலசமும் கொள்ளல் இயலாது. கடலினுடைய நீரை எந்த கலசமும் தன்னுள் உள்வாங்கிக் கொள்ளாது. எனவே இது போல்வதே தான் சைவ சித்தாந்தங்களும் ஏனைய சமய சித்தாந்தங்களுக்குள்ள வேறுபாடு. சைவ சித்தாந்தம் ஞானத்தை அன்றி மோட்சம் சிந்தியாது என வலியுறுத்துகிறது. ஞானத்தை அன்றி மோட்சம்
சித்தியாது என வலியுறுத்துகிறது. இந்த ஞானத்தை பெறுவதற்கே சரியை கிரியை யோகங்கள் ஏதுவாகின்றன. அவற்றுள் சரியை கிரியங்களை பற்றிய சிவத்தன்மம் என்னும் பிரிவில் இந்நூல் பேசிவிட்ட யோகத்தை பற்றி இப்பாடல் முதல் 36ஆம் பாடல் அளவும் இதனில் பேசப்பெறுகிறது. சரியை கிரியை யோகங்களை தவம் என்னும் பெயரால் வழங்குவர். சரியை கிரியை யோகமும் சேர்த்து தான் தவம். எனவே தவம் என்று பெயரால் வழங்குவர். சரியை சமய தீக்கை உடையோராலும் கிரியை யோகம் என்ற இரண்டும் விசேட தீக்கை உடையோராலும் புரியப்படும். இவை மூன்றும் பயனை கருத்திற்கொண்டு உபாயம் உண்மை என்று பிரிவுபடும். எனவே நீங்கள் இந்த சமயம் விசேடம் இந்த சொல்லக்கூடிய இந்த பூசை முறை, அதாவது சரியை கிரியை யோகம், இவற்றை உபாயம் என்றும் உண்மை என்றும் 2 பிரிவாக உண்டு என்பதை நாம் முன்னே படிச்சுட்டோம். அது சொல்றார். எனவே உபாயம் உலகப் பொருளை நோக்கி செய்யப்படும், உண்மை என்பது முத்தி காரணமாக செய்யப்படுவது. எனவே உண்மைக்கும் உபாயத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டால், இடைநிலை பயன்களை நோக்கி செய்யப்படும் போது உபாயமாகிறது, முடிநிலை பயனை நோக்கி செய்கின்ற பொழுது உண்மையாகும். அது என்னையா இடைநிலை பயன் அப்படின்னு கேட்டால், நான் கடவுளை சென்று வணங்குகிறேன், என்னால் இயன்ற தொண்டு செய்துவிட்டு அந்த தொண்டின் முடிவில் இறைவன் முன்பு நின்று நான் ஒரு பிரார்த்தனை என்று, பெருமானே எனக்கு இதை நீ செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அப்படி கேட்கும்போது இறைவன் எனக்கு அந்த பணியின் பயனாக நான் கேட்டதை கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது அது என்ன ஆகிறது, இடைநிலை பயனோடு நான் முடிந்து போதுன்னு வந்து விடுகிறேன். ஆனால் அந்த பயனை எனக்கு இதை கொடு என்று கேட்பதை விடுத்துவிட்டு, பெருமானே இன்று இந்த வாய்ப்பை தந்திருக்கிறாய், நாளையும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவனிடத்தில் நான் வணங்கி நின்று ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பணி செய்வதை தவிர நான் வேறு ஒன்றையும் அவனிடத்தில் நான் கேட்கவில்லை என்றால் என்ன பயன் கிடைக்கும்? இறைவன் தன்னையே கொடுத்து விடுவான். இப்போ 2 வேறுபாடு. நாம் அவன் வேண்டும் என்று கேட்பதை விட அவனால் பெறக்கூடிய பொருள் வேண்டும் என்பதில் தான் நம்முடைய அதிக கவனம் செலுத்துகிறோமே ஒழிய, எனக்கு இந்த பொருள் வேண்டாம், எனக்கு நீ வேண்டும் என்று கேட்பதற்கு நமக்கு இன்னும் தெளிவு பிறக்கவில்லை. எனவே இறைவன் வேண்டுமா, இறைவனால் பெறப்படுகிற பொருள் வேண்டுமான்னு கேட்டால் நம்முடைய பொருள் ஆசை, நமக்கு பொருள் போதும், இறைவன் வேண்டியது இல்லை என்று கருதுகிறதை அன்றி, அல்லது எப்படி கருதுகிறது, இப்போதைக்கு பொருள் கொடு, அப்புறமேல் உன்னை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற அளவில் தான் நம்ம அமைதி பெறுகிறோமே ஒழிய, பெருமானே எனக்கு இந்த பொருள்லாம் வேண்டாயா, எனக்கு நீ தான் வேண்டும் என்று கேட்டுவிட்டால், ஏன் அவன் நமக்கு கிடைத்து விட்டால் அவன் அருள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விடுமல்லவா? இது நமக்கு புரிபடுவதில்லை. இங்கே தான் உள்ள சிக்கல். எனவே நாம் இப்படி தான் இடை பயன்களை நோக்கி நோக்கி சென்று, நான் ஒரு மந்திரி ஆக வேண்டும், ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும், நான் ஒரு முதல்வராக வேண்டும், இப்படி சின்ன சின்ன பயன்களை நோக்கி நோக்கி தான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிற முடிய, அந்த கடவுளிடத்தில் பெருமானே எனக்கு நீ வேண்டும் என்கிற விருப்பம் நம் உள்ளத்தில் வருகிறதான்னு கேட்டால் வருவதில்லை. ஏன்னா நமக்கு என்ன நம்பிக்கை வரல, கடவுள் என்கிற ஒருவர் நமக்கு கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைத்துவிடும் என்பது இன்னும் புலப்படலை. அவர் இருக்கட்டும், அவரால் எனக்கு இதெல்லாம் ஆகும் என்று தான் நினைந்து நினைந்து அதைத்தான் நம்முடைய வேண்டுதலாக விண்ணப்பமாக வைத்து கொண்டு நாம் வழிபாடு செய்யும். எனவே இடைநிலை பயன்களிலேயே நாம் அமைதி பெறுகிறோம். ஆனால் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இடைநிலை பயன்கள் அமைதி கொடுக்காது, நிறைவை கொடுக்காது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அது கிடைச்சிருச்சு, அதோட அமைதி ஆயிடுவீங்களா என்ன? சிந்திச்சு பார்ப்போமே. நான் ஒரு சும்மா ஒரு நீங்கள் விளங்கி கொள்வதற்காக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். நம்முடைய நாம் இருக்கக்கூடிய ஊரில், நம்ம இருக்கக்கூடிய அந்த கிராம நகர்ப்புறங்களில் நடைபெறுகிற ஒரு தேர்வு நடக்கிறது. அதில் நாம் இருக்கக்கூடிய வீதிக்கு நாம் ஒரு இந்த ஊர் பொறுப்பாளராக நம்ம சொன்னால் நகர் மன்றத்தினுடைய ஒரு வார்டுக்குரிய ஒரு உறுப்பினருடைய தேர்வு நடைபெறுகிறது. அதுக்கறிய எல்லாம் நடந்துச்சு. நீங்கள் சாமிகிட்ட போய் கேட்குறீங்க, என்னென்னு, சாமி இந்த வருஷம் இந்த எலெக்ஷனில் நான் எப்படியாவது என்னுடைய நான் இருக்கக்கூடிய வார்டில் நான் தேர்ச்சி பெற்றுடும் அப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்குவோம். கேட்டாச்சு, சாமியும் கொடுத்துட்டார். 5 வருஷத்துக்கு நீங்கள் தான் அந்த வார்டுக்குரிய உறுப்பினராக இருந்து உங்கள் பணி செய்கிறீங்க. சரி, 5ஆவது வருஷம் முடிஞ்ச உடனே 5 வருஷம் நான் கேட்டேன் சாமி, எனக்கு நீ கொடுத்துட்ட போதும் அப்படின்னு சொல்லி விட்டுருமா என்ன? நிச்சயமாக அப்படி அமைதி வர மாட்டோம். அடுத்து என்ன கேட்போம்? 5 வருஷம் கொடுத்துட்ட, இன்னொரு 5 வருஷம் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. அல்லது என்ன தெரியுமா பண்ணுவீங்க? நான் இந்த ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாரே, இந்த இப்போ உறுப்பினராக 5 வருஷம் இருந்துட்டேன்,
இந்த தலைமை பொறுப்பில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே சாமி அப்படின்னு போய் நம்ம அங்கே போய் என்ன நிற்போம், அந்த தலைமை பொறுப்பில் போய் நிற்போம். அப்போ நகர் மன்றத்தினுடைய உறுப்பினராக இல்லாமல் நகர்மன்ற தலைவராகன்னு ஆசை வந்துடும். சரி, அதுக்கு ஒரு 5 வருஷம் சாமி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்குவோம். 5 வருஷம் அப்படியே அந்த அதுக்குரிய வாகனங்கள், அரசு உபச்சாரங்கள் அதோடு அப்படியே உள்ளே அப்படியே அமர்ந்துட்டா அதோட அமைதி பெற்றுமா மனம்? இல்லை. அடுத்து என்ன பண்ணிக்கும், இது மாதிரி எத்தனை நகரங்களை உள்ளடக்கி இருப்பது சட்டமன்ற உறுப்பினர் அல்லவா, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டா போதுன்னு ஆசை வரும். சரி, அப்படியும் ஒரு ஆசை ஒரு 5 வருஷம் அதையும் கொடுத்துட்டு அமைதி ஆயிடுமா என்ன? என்னையா சட்டமன்ற உறுப்பினர், நாமளும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க தான். இந்த அமைச்சர்னு சொல்கிறாங்களே அவரும் சட்டமன்ற உறுப்பினர் தானே. 234 தொகுதியிலையும் மக்கள் தேர்வு செய்தவர் தானே சட்டமன்ற உறுப்பினர். அப்போ நானும் சட்டமன்ற உறுப்பினர், அவரும் சட்டமன்ற, அப்புறம் அவருக்கு மட்டும் அமைச்சர் பொறுப்பு. அப்போ எனக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடு சாமி அப்படின்னு அமைச்சர்கிட்ட போய் நிற்போம். சரி, அமைச்சர் பொறுப்பும் கொடுத்தா அதோட அமைதி ஆகிடுமா என்ன? இந்த அமைச்சருக்கெல்லாம் மேலான ஒரு அமைச்சர் இருக்கிறாரே, யார்? அந்த முதலமைச்சர். அந்த போஸ்ட் வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு தான் நினைப்போம். சரி, அதையும் சாமி கொடுத்துட்டார். நினச்சி பாருங்கள், சட்டமன்ற வார்டு உறுப்பினருக்கு 5 வருஷம், சட்டமன்ற உறுப்பினருக்கு 5 வருஷம், அதுக்கப்புறம் நகரமன்றத்துக்கு 5 வருஷம், சட்டமன்றத்துக்கு 5 வருஷம், அமைச்சர் 5 வருஷம், 4 5 20 போச்சு. நீங்கள் 20 வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் கிடைச்சிது அரசியலில், நமக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் தேர்ச்சி பெற்றோம். இப்போ நீங்கள் இலக்கு என்ன ஆகி போச்சு, முதல்வரை நோக்கி இலக்காக இருக்குது. அதுவும் 5 வருஷம் கொடுத்தா 25 வருஷம் ஓடிச்சுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். சரி, நம்ம கேட்டதெல்லாம் சாமி கொடுத்துட்டாரு, இதோட போதும், எனக்கு அரசியல் வாழ்வு போதும், நான் ஓய்வு பெற்று விடுகிறேன் அப்படி வெளியே வந்துடுமா என்ன? வரவே மாட்டோம். ஏன்? இதுக்குள்ளே புகுந்து போய் அங்கே வந்து பண்ணேன். கடைசி அங்கே இதுதான் தமிழ்நாட்டினோட உச்சபட்ச அதிகாரம். சொன்னால் நான் சாகிற வரைக்கும் இதுலேயே இருந்துன்னு தான் ஆசைப்படுமே ஒழிய, இல்லை சாமி நான் கேட்டேன், நீ கொடுத்துட்ட, எல்லாம் அனுபவிச்சுட்டேன், போதும் அப்படின்னு வணங்கி வெளியே வந்து விடுமான்னு கேட்டால் வரமாட்டேன். ஏன்? உலகத்தை நோக்கி நாம் வேண்டுகிற அனைத்து விருப்பங்களும் எப்பொழுதுமே கொடுத்தாலும் கூட நிறைவு பெறாது. அந்த ஆசை மேலும் மேலும் இது வேண்டும், மேலும் மேலும் வேண்டும் என்று தான் எதிர்நோக்கி நிற்கும். எனவே இடைநிலை பயன்கள் எதுவாக இருந்தாலும் அதுபோல தான். அப்போ முடிநிலை பயன் எது? இறைவா எனக்கு நீ வேண்டும் என்று கேட்கிறோம் பாருங்க, அந்த ஒன்று எதுவுமே இல்லை என்றாலும் கூட நிறைவை கொடுத்துடும். அதனால தான் பாரதியாரால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பொழுது கூட, தான் பட்டினி கிடக்கின்ற பொழுது கூட அந்த இறைவனை நோக்கி பாரதியாரால் என்ன பாட முடிந்தது? எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா என்று வறுமையின் உச்சத்தில் நின்ற ஒரு பாரதியாரால நான் என் உடலுக்குத்தான் இந்த வறுமை, என் உயிருக்கும் என் அறிவுக்கும் இது வறுமை அல்ல, இது என்னுடைய தெய்வம் எனக்கு நன்றாக என்னை வைத்திருக்கு என்று தான் பாட முடிந்ததை ஒழிய, கடவுளே என்னை நீ இப்படி சோதிக்கின்றாயே, என்னை கைவிட்டு விட்டாயே என்றால் பாரதியார் புலம்பி இருக்கிறார்? இல்லை. எனவே இந்த இடைநிலை பயன்கள் ஒருபோதும் மனதுக்கு நிறைவை கொடுக்காது. ரொம்ப எளிமையாக சிவபோக சாரம் என்ற நூல் சொல்லியது, எத்தனை தான் கற்றாலும், எத்தனை தான் கேட்டாலும், எத்தனை சாதித்தாலும் இன்புறா சித்தமே மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போது என்று 4 வரியில் அந்த ஞானி மிக அழகாக நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். நாம் எத்தனை சாதனை செய்தாலும் அந்த சாதனை அமைதியை தராது, எத்தனை படித்தாலும் அது நமக்கு அமைதியை கொடுப்பதில்லை. எத்தனை கற்றாலும் எத்தனை சாதித்தாலும் இன்புறா சித்தம், நம் அறிவு நிறைவு பெறுவதில்லை. ஏன்? நாம் பெறுகிற பயன்கள் முடிந்த பயனாக இல்லாமல் இடைநிலை பயன்களை நோக்கியே நிற்பதனால அது நமக்கு மனதுக்கு நிறைவை கொடுப்பதே இல்லை. இறைவன் ஒருவன்தான் குறைவிலா நிறைவு. அவனை எப்பொழுது நாம் பெறுகிறோமோ அப்போதுதான் நமக்கு நிறை என்பதை நம்மளால் அனுபவிக்க முடியும். நாம் கேட்கக்கூடிய உலகப் பொருள் அனைத்துமே குறைபாடு உடையவை தான். அந்த குறைபாடுடைய பொருளை கேட்டோம்னா நமக்கு குறைதான் இருக்குமே ஒழிய நிறை இருக்காது. ஆனால் இறைவன் ஒருவனே நிறையானவனாக இருப்பதனால அவனை வேண்டும், எனக்கு நீ வேண்டும், நின் கருணை வேண்டும் என்று வேண்டி நின்றால் நமக்கு புறச்சூழல்கள் எதுவுமே இல்லை என்றாலும் கூட அறிவு நிறைவாக இருக்கும். நீங்கள் அதை விடுத்துவிட்டு புறச்சூழல் அனைத்தும் நிறைவாக இருந்தாலும் இறைவனை நீங்கள் வேண்டி நில்லாத பொழுது அறிவுக்குள் எல்லாம் இருந்தும் குறையாகவே இருக்குமே ஒழிய நிறை என்பது அங்கு இருப்பதை நீங்கள் அனுபவிக்க இயலாது என்பதுதான் அனுபவ வாயிலாக காணக்கூடிய ஒன்று. அதனால் இங்கே சொல்லுகிறார் ஆசிரியர், இதெல்லாம் எதுக்காக சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உண்மை உபாயம் அப்படிங்கிற வகையில் உலகப் பொருளை நோக்கி நிற்பது உபாயம், அவனை நோக்கி செய்வது உண்மை என்று பெயர். அதான் சொல்றார்,
உபாயம் உலகப் பொருளை நோக்கி செய்யப்படும், உண்மை என்பதை முத்தி காரணமாக செய்யப்படுவது. நம்முடைய தெய்வ சேக்கிடார் பெருமான் ஒரு படி இன்னும் மேலே. இப்போ அந்த நூல் என்ன சொல்லுகிறது? உலகப் பொருளை நோக்கி நின்றால் உபாயம், இறைவனை அதாவது முத்திப்பேரை நோக்கி நின்றால் அது உண்மைன்னு சொல்லுச்சு. ஆனால் நம் சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார் என்று. நாயன்மார்கள் எப்படி வாழ்ந்தாங்க? முத்திப்பேறு இறைவன் தருவான் என்றால் தொண்டு செய்தார்கள்? இல்லை. அந்த முத்திக்காக அவர்கள் தொண்டு செய்ததில்லை. பெருமான் மீது கொண்ட அன்பு காரணமாக, அவன் மீது கொண்ட அன்பு முதிர்ந்து அவன் அடியாரிடத்துல படர்ந்திருந்ததுனால அந்த அன்பின் முதிர்ச்சியால் தொண்டு செய்தார்களே ஒழிய முத்திப்பேறு வேண்டும் என்பதற்காக தொண்டு செய்தவர்கள் அல்ல நாயன்மார்கள். ஆனால் சேக்கிழார் பெருந்தகை நமக்கு குறிக்கும்போது சொன்னார், வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அவங்க வீட்டை கூட விரும்பி வீடு பேறு வேண்டும், இது செய்தால் நம்ம கைலாயத்தில் இடம் கிடைக்கும், இது செய்தால் கைலாயத்தில் இடம் கிடைக்கும் என்பதற்காக தொண்டு செய்தவர்கள் அல்ல நாயன்மார்கள். அவங்க செய்த தொண்டுக்கு இறைவன் கைலாயத்தை தனக்கு இடமாக அவர்களுக்கு கொடுத்தான் என்பதுதான் உண்மை. ஆனால் நாயன்மார்கள் வீடு வேற்றை நோக்கி அந்த பணியை செய்தவர்கள் அல்ல என்பதை திருக்கூட்ட சிறப்பு என்கிற பகுதியில் தொண்டருடைய இலக்கணத்தின் பொது இலக்கணம் சொல்லுகிற இடத்திலே சேக்கிழார் பெருந்தகை நமக்கு அறுதியிட்டு காட்டியிருக்கிறார் என்பதை நாம் நீங்கள் பெரிய புராணத்தினுடைய தொடக்க பகுதியை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதனால் அந்த வகையில் உண்மை என்பது முத்தி நோக்கி செய்யப்படுவது, அதாவது முத்தி காரணமாக செய்யப்படும் யோகம். அந்த யோகத்தை சொல்லும்போது சொல்றாரு, முத்தி காரணமாக செய்யப்படும் யோகம் சரியையில் யோகமாகவும் கிரியையில் யோகமாகவும் யோகத்தில் சரியாதி நான்குமாகவும் ஞானத்து யோகமாகவும் நிகழ்வுறும். கொஞ்சம் புரியாத மாதிரி உங்களுக்கு தெரியும். ரொம்ப இந்த உபாயம் உண்மை என்று ரெண்டாக சொல்லுகிறோம். உண்மை என்பதில் சொல்லும்போது சரியை கிரியை யோகம் ஞானம் 4. அந்த 4ஐ விரிக்கும்போது சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், அங்கு ஒரு யோகம் இருக்குது. எனவே சரியில் அங்கு ஒரு யோகம் இருக்கிறது. அடுத்து கிரியைக்கு வந்தீங்கன்னா கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், அங்கு ஒரு யோகம் இருக்கிறது. அடுத்து யோகத்துக்கு வந்தீங்கன்னா யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் இருக்கிறது. ஞானத்துக்கு போனீங்கன்னா ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம். இப்போ யோகம் எங்கெல்லாம் இருக்குது? சரியில் ஒரு யோகம் இருக்கிறது, கிரியையில் யோகம் இருக்கிறது, யோகத்தில் 4 பதம் இருக்கிறது, ஞானத்தில் 1 பதம் இருக்கிறது. இப்படி அதுதான் இங்கே சொல்லுகிறார். இவ்வாறு சரியில் யோகமாகவும் கிரியையில் யோகமாகவும் யோகத்தில் சரியாதி 4 அப்படின்னு அர்த்தம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் என்று பெயர். அடுத்து ஞானத்தில் யோகமாகவும் நிகழ்வும். நெஞ்சின் கண் சிவபெருமான் உருவ திருமேனியை தியானித்தலும் இது ஒன்று. நெஞ்சத்தில் சிவலிங்க திருமேனியை, அதாவது சிவபெருமானுடைய உருவ திருமேனி. சிவலிங்கம் என்பது அருவுருவ திருமேனி. சிவலிங்க பெருமானுடைய வடிவங்கள் 3 வகையாக சித்தாந்தம் சொல்லுகிறது. அருவம், அருவுருவம், உருவம். எனவே உருவ திருமேனியாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை நீங்கள் தியானிக்கும் பொழுது அது சரியாகிறது. அதான் சொல்றார், நெஞ்சின் கண் சிவபெருமான் உருவ திருமேனியை தியானித்தலும். அதுக்கப்புறம் 2வது அந்தரியாக பூசை புரிதலும். இது முதல்ல சொல்லப்பட்டது சரியையில் யோகம், 2வது சொன்னது கிரியையில் யோகம். எது? அந்தரியாக பூசை என்பது. அடுத்தது இயமமாதி 4 வழி பழகுதலும், பிரத்யாகாரம் முதலிய 2னையும் பழகுதல். எனவே அந்த இயமம் ஆதி 4, இயமம் நியமம் என்று சொல்லக்கூடிய இயமம் முதலான அந்த 4ஐயும் சொல்லக்கூடிய வகையில் அந்த 4ம், அதுக்கு பிரத்யாகாரம் முதலிய 2ஐயும் பழகுதலும், தியானம் புரிதலும், சமாதி கூடுதலும், சிவபரம் பொருளை ஐய விபரீதமின்றி தெளிதலும் முதலான படிமுறைகளில் யோக நெறி பயிலப்படும். ஆக இந்த படிநிலை என்பது மேலே சொல்லப்பட்ட ஒன்றொன்றுக்கும் பொருந்தும். எனவே சரியையில் யோகம் இருக்கிறது, கிரியையில் யோகம் இருக்கிறது, யோகத்தில் 4 நிலை இருக்கிறது, ஞானத்தில் ஒரு யோகம் இருக்கிறது. இந்த 4ம் இவ்வாறு சொல்லப்பெறுவது அப்படிங்கிற பொதுவாக அட்டாங்க யோகத்தை யோகம் என்று அழைப்பர். அட்டாங்க யோகம் என்பது யோகம் என்று அழைப்பர். அட்டாங்க யோகமும் வடிவு பற்றி செய்யப்படுவதும் அகண்டாகார சோதி பற்றி செய்யப்படுவதும் என 2 திறப்படும். உண்மை சிவபுண்ணியங்கள் சாலோகம் முதலிய பதமுத்தி பயக்கும், உபாய சிவபுண்ணியங்கள் புவன போகங்களை பயக்கும் என்பர். நீங்கள் உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகத்தில் சாலோக சாமீப சாரூபங்கள் கிடைக்கும். அதே உபாய சரியை,
உபாய கிரியை, உபாய யோகம் என்று நின்னீங்கன்னா புவன அதிபதிகளாக அந்த சிவ தத்துவத்திலும் அங்கே இருக்கக்கூடிய உலகங்களுக்கு சென்று அந்த புவன போகங்களை நுகர்வார்கள் என்பது விரித்து சொல்லப்படுகிற நிலை. அட்டாங்க யோகத்தில் இயமம் ஆவது கொலை முதலிய செயல்களை இந்திரியமடக்கி ஒழுங்கும் ஒழுக்கமாகும். எனவே செய்யக்கூடாதது எது, இது செய்யக்கூடாது, அதுக்கு பேர் இயமம் என்று பெயர். செய்யக்கூடியதுக்கு நியமம் என்று பெயர். அது சொல்ல நியமமாவது தத்துவ நூல் ஆய்தல் முதலிய தூய்மை செயல்களை மேற்கொள்ளுதலாகும். எனவே நூலை படிப்பது, இங்கே அட்டாங்க யோகத்தை அவர் சொல்லுகிறார். பொதுவாக நீங்கள் இயமம் என்றால் செய்யக்கூடாதது, நியமம் என்றால் செய்யக்கூடியது அப்படி சொல்லுவது. எனவே தத்துவ நூல் ஆய்தல் முதலிய தூய்மை செயல்களை மேற்கொள்ளுதல் ஆகும். இந்த இயமமும் நியமமும் யோகம் செய்பவனுக்கு குணங்களை தருவன. எனவே முதல்ல யாரெல்லாம் யோக பயிற்சி பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முதல்ல எதை கற்றுக்கொள்ள வேண்டும்னா செய்யக்கூடாதவை எவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், செய்யக்கூடியவை எவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை செய்யக்கூடாது. இப்போ நாமெல்லாம் அப்படி இல்லை, சூழலுக்கு தக்கவாறு சிலவற்றை செய்வோம், சிலவற்றை செய்ய மாட்டோம். அப்போ நாம் சூழலுக்கு தக்கவாறு மாறி மாறி செய்து கொண்டு நான் இப்படித்தான் இதைத்தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன்யா என்ற ஒரு குறிக்கோள் நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது யமம் நியமம் என்ற நிலைக்கு அது செல்லும். அந்த ரெண்டும் தான் நமக்கு நல்ல குணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் எதை வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று இருப்பவனிடத்தில் இந்த யோகம் கைவரப்பெறாது. இது செய்யக்கூடாது என்ற எதெல்லாம் அருள் நூல்களில் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் கடிந்து எவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை செய்யும்போது தான் நற்குணங்கள் நம் உள்ளத்தில் பிறக்கும். அதான் சொல்றார். எனவே இது இயமம் நியமம், அது ஆதனம், இதுக்கு ஆசனம் என்பது. இயமம் நியமம் ஆசனம். ஆசனம் என்பது என்ன? அது தமிழில் சொல்லும்போது ஆதனம் என்று சொல்லுவாங்க. இருக்கைன்னு பேர். பல வகைப்படும் ஆசன முறை இன்னைக்கு யோக பயிற்சியில் இன்றைக்கி எல்லாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது. அதில் ஸ்வஸ்திகம் முதலாக இவை கூறப்படும். அப்போ நம்ம அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை பத்மாசனம், கூர்மாசனம், சிரசாசனம் என்ற அந்த ஆசன வகைகள் விரித்து சொல்லப்படுகிற நீங்கள் விரிவு திருமந்திரத்தில் பார்க்கலாம், அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆதனமாவது பல வகைப்படும். ஸ்வஸ்திகம் முதலாக இவை கூறப்படும். இது எப்படி உட்கார்தல், அதாவது இது எப்படி உட்கார்ந்தால் மனம் சலிக்காதோ அப்படி உட்காருவது பற்றிய விதியாகும். நீங்கள் பொதுவாக பூசை செய்யும் பொழுது நல்லா இப்படி இந்த முதுகுத்தண்டு நிமிர்ந்து அமர்ந்து பூசை செய்ய வேண்டும் என்பது கருத்து. ஏன் நிமிர்ந்து அமர்ந்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூச்சு பயிற்சிகள் செய்யும் பொழுது உள் இழுத்தலும் இருத்தலும் விடுத்தலுமாக அந்த பயிற்சி முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். இப்படி நேராக இருக்கணும்னா நீங்கள் சும்மா சாதாரணமாக அமர்ந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிற இயல்பாக நம்ம உணவெடுத்து கொள்ளும்போது உட்காரும் பொழுது அமர்வம் பாருங்கள், நேரம் ஆக ஆக நம்முடைய முதுகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளைந்து வந்துடும். நம்ம உட்காரும்போது நம்ம நினச்சிட்டே உட்காருவோம் நேராக உட்காந்துருக்குறோம் அப்படின்னு. ஒரு கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்னான்னு கேட்டிங்கன்னா அப்படியே இந்த அடித்தண்டு பகுதியில் லேசாக வலிக்கிற மாதிரி தெரியும். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இன்னும் சில பேர் பார்த்து கொஞ்சம் நல்ல செவுறு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படி சாஞ்சு நேராக உட்காந்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருவோம். இது பயிற்சிக்கு உரியது அல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த முதுகுத்தண்டு நேராக இருக்குமாறு அமர்ந்து பழக வேண்டும். எந்த ஒன்றுமே பழகினால்தான் வரும். நம்ம இது எனக்கு வலிக்குது, என்னால் முடியலனா எல்லாமே முடியாத ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் முடிகின்ற நிலைக்கு பயிற்சி ஆயிட்டமா இல்லையா? அது மாதிரி இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பயிற்சி செய்தால் தான் இது வாய்க்கப்படும். அப்போ அந்த முதுகுத்தண்டு நேராக இருப்பதற்கு நல்ல ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா, பத்மாசனத்தில் அமர்வது முதுகுத்தண்டு நேராக நிற்கும். நீங்கள் அந்த பத்மாசன பயிற்சி நம்ம கால் மேலே காலை போட்டு மடித்து உட்காரும்போது வலி இருக்கும், கொஞ்சம் நேரம் அந்த சிந்தனை இருக்கும். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண, என்றைக்கு உட்கார்ந்தாலும் இந்த சிக்கல் வரத்தான் செய்யும். என்றைக்கு உட்கார புதுசாக தொடங்குறோமோ அன்றைக்கி ஒரு நிமிடம் ஆனாலே கால் வலிக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு நிமிடம் வலியை பொறுத்துக்கிட்டால் நாளைக்கு 2 நிமிடமாக அந்த வலி இருக்கும். ஒரு நிமிடத்தை வலிக்கு இருக்காது, 2வது நிமிடத்தில் வலி தொடங்கும். அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், 2 நிமிடம் வரைக்கும் நம்மளால் உட்காந்துருப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிங்கன்னா அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி ஆகும்போது ஒரு 10 நிமிடம் ஒரு 20 நிமிடம் அப்படின்னு உங்களால் அந்த பத்மாசனத்திலேயே அமர்ந்திருக்க முடியும். ஆனால் இது எந்த வயதாக இருந்தாலும் இளமையில் பண்ணிக்கிட்டால் எளிமையாக வந்துடும். முதுமையாகின்ற பொழுது நமக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படுவதனால செய்ய முடியாது. ஆனால் இளமை காலத்திலேயே இந்த ஆசன முறைகளை
கற்றுக்கொள்வது சிறப்புக்குரிய. அப்போ தான் பூசை செய்யும்போது அந்த பெருமானை அந்த அந்தரியாக பூசை என்று சொல்லும்போது நம்ம நெஞ்சு நிமிர்ந்து அமர்ந்து இதயத்தானத்தும் நாவித்தானத்திலும் புருவ மத்தியிலும் அந்த பெருமானை பூசிக்கவும் வேள்வி செய்யவும் தியானிப்பதற்கும் துணையாக இருக்கும். நீங்கள் சும்மா அமர்ந்துட்டிங்கன்னா அப்படியே சாஞ்சி சாஞ்சி இப்படியே வந்துடும். நாம் நினச்சிட்ருப்போம், நீங்கள் பூசை செய்கிற வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் தலை கவிழ்த்து அப்படி நிற்பது தெரியும். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்னா நேராக இருப்பது போலவே தெரியும். இதுதான் உள்ள நிலை. எனவே இது பயிற்சி செய்தால் தான், அதுக்கு தான் இந்த ஆசன முறை. எனவே இந்த ஆசனம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசனம் நம்முடைய முதுகு தண்டை நேராக வைத்து கொள்வதற்கு பயன்படும், ரொம்ப நேரம் அமருவதற்கு பயன்படும். ஏன்னா நம்முடைய உடல் அமைப்புகளில் இரத்த ஓட்டங்கள் எல்லாம் நீங்கள் ஒரே நிலையில் இருந்தால் கொஞ்சம் நேரம் கால் விருத்துக்கொள்ளும், அப்படி ரத்த ஓட்டம் தடைபடுவது போல். அப்போ இந்த பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உடலை பற்றிய நினைப்பு கடந்து போகும். அதான் சொல்கிறார். எனவே இது பயிற்சி பெறாமல் வராது. யாராக இருந்தாலும் பயிற்சி பெற்றால் தான் வரும் என்பது அடிப்படை. அதை சொல்ல. எனவே ஆதனமாவது பல வகைப்படும். அதில் இவ்வாறு சொல்ல, இது எப்படி உட்கார்ந்தால் மனம் சலிக்கா, அது ரொம்ப முக்கியம். ஐயா என்னாலெல்லாம் பத்மாசனத்தை உட்கார முடியலையா, விட்டுடுங்க. உங்களால் எப்படி உட்கார்ந்தா சாமி நினைக்க முடியுமோ அப்படி நினச்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு நோக்க சாமியை நினைப்பது தடைபடக்கூடாது, அதுதான் முக்கியம். நான் இப்படி தான் உட்காருவேன், இப்படி தான் உட்காந்துட்டு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு இப்படி சாமி வலிக்கிறது தான் நினச்சிருப்போம், ஒளி சாமி நினைக்க மாட்டோம். எனவே பெருமானை நினைப்பதற்கு உங்களுக்கு எது வாய்ப்பாக அமைகிறதோ அப்படி பழகுங்க. ஆனால் இந்த ஆசன முறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியில் கொண்டு வந்தீங்கன்னா நாம் ஒரு நாளைக்கு அந்த நிலைக்கு தன்னை போல வந்துடலாம். அது மறந்துடக்கூடாது. அதான் சொல்கிறார். எனவே அதான் சொல்கிறார், எது எப்படி உட்கார்ந்தால் மனம் சலிக்காதோ அப்படி உட்காருவது பற்றிய விதியாக, அதுக்கு தான் ஆசனம் அப்படின்னு சொல்கிறார். எனவே பிராணாயாமமாவது வெளிச்செல்லும் மனத்தை உள்ளிருக்கும் முறையாகும். பொதுவாகவே நம்முடைய அறிவு, நீங்கள் நம்ம அமர்ந்துட்டா கூட நம்முடைய அறிவு உடம்பை விட்டு வெளியே போயிடுங்க. எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. நம்ம பூசை பண்ணலான்னு அப்படி உட்கார்ந்தோம்னா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அறிவு அதுக்குள்ளே நிற்கும். சாமி தீர்த்தம் கொண்டாந்து எடுத்தோம், திருநீர் வச்சோம், 5 எழுத்து சொன்னோம், அறிவு சரி 5 நிமிஷம் இப்படி கண்ணை மூடி உட்காரலான்னு உட்கார்ந்தோம்னா அப்படியே எங்கே போகுதுன்னு தெரியாது. 5 வருஷத்துக்கு பின்னாடி போகுமா, இல்லை 10 வருஷத்துக்கு பின்னாடி போகுமா, எங்கே பின்ன போகுதுன்னு தெரியாது, எங்கே முன்ன போகுதுன்னு தெரியாது. மொத்தத்தில் இந்த இடத்துல எதை நினச்சி உட்கார்ந்தோமோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா வேலையும் செய்யும். யாராரோ நினைவுக்கு வருவாங்க, அவர் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டார் அல்லவா, இவர் இப்படி சொல்லிட்டார் இல்லையா, அது அப்படி ஆகி போச்சு, இது இப்படி ஆகி இது நினச்சிருக்கவே மாட்டான். அந்த குப்பை முன்னாடி நிற்கும். இது வழக்கமான ஒன்று தான். அப்போ இது பேசாமல் என்ன பண்ணலாம், நமக்கெல்லாம் வராதியா அப்படின்னு விட்டுறலாமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. கண்ணை மூடி உட்காருங்க. எவ்வளவு வெளியே போதும் போகட்டும். எவ்வளவு நீங்கள் இந்த மாட்டுக்கு கழுத்தில் கைத்தை கட்டி ஒரு முளைக்குச்சி அடித்து வச்சுருப்பாங்க, அது எவ்வளோ தூரம் போனாலும் அந்த முளைக்குச்சி ஒன்று இருக்குது, அந்த எல்லை தாண்டி போக முடியாது. அது மாதிரி நம்முடைய அறிவு புறத்தே போகும்போது கொஞ்ச நாள் விட்டுடுங்க, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இந்த பயிற்சி செய்வதை பழகணும். வெளியே போகுதுங்க, நான் கண்ணமாடி உட்கார்ந்தா வெளியே தான் போகுதுங்க, அதனால் உட்காரதே இல்லை என்று சொல்வதை விட்டு கொஞ்ச நாள் வெளியே போகட்டும், அது போகலே விடலாம். ஆனால் 5 நிமிடம் கண்ணை மூடி உட்காரணும் அப்படி ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே உட்காந்து பழகுங்க. நாளாக உட்கார்ந்த மாத்திரத்தில் வெளியே போகிறதெல்லாம் விட்டுட்டு உள்ள கம்முன்னு உட்காந்து, இதுதான் இன்றியமையாதது. எனவே பயிற்சி இல்லாமல் இதை நம்ம செய்ய முடியாது. எனவே இதுக்கு இன்றியமையாது. அதுக்காக தான் இந்த அட்டாங்க யோகம், இதை செய்யாத. அப்போ நம்ம உணவெடுத்து கொள்ளுகிற முறையிலிருந்து செய்யக்கூடாதவற்றை தவிர்த்து செய்ய வேண்டியதை பழகி வந்தால் இந்த ஆசனம் கைகூடும். நீங்கள் ஆசனத்துக்கே இன்றியமையாது. அதுதான் நம்ம எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஆசனமும் செய்யலாம் அப்படின்னா அது பயன் எவ்வளவு குறைவாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதனால் சொல்கிறார். எனவே இது பிராணாயாமம், வெளிச்செல்லும் மனத்தை உள்ளிருக்கும் இழுக்கும் முறைமையாக. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்படி மூச்சை வெளியிடும்போது நம்ம கவனம் வெளியே சிதறும், உள்ளே இழுக்கும் போதும் சிதறும். ஆனால் 2 பக்கம் அடைச்சி பாருங்கள், ஒரே நினைப்பில் நிற்கும். அது இயல்பான ஒரு பயிற்சி. நீங்கள் காற்றை இழுக்கும்போது கணிக்கணும். மந்திரத்துக்கான கணக்கு இதெல்லாம் இவ்வளவு மாத்திரை என்று கணக்குகள் உண்டு. அப்படி உள்ளே இழுக்கும்போது ஒரு கணக்கு வச்சுட்டு தான் நம்ம கணிக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா 2 மூக்கும் அடையப்பட்டு இருக்கும் பொழுது அந்த காற்றை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கும் போது மனது ஒரு புள்ளியில் போய் முட்டி நிற்கும். இது அந்த பிராணாயாமத்தினுடைய பயன். மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு பிராணாயாமம் துணை செய்யும். பிராணாயாமமே எல்லா பயனும் தராது. பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சியானது மனதை ஒரு வழிப்படுத்துவது, ஒரு நெறிப்படுத்துவதற்கு தான் பயன்படும். சில பேர் நினைக்கிறாங்க தெரியுங்களா,
பிரணாயாமம் என்கிற இதுவே போதுமானது, வாழ்க்கையில் அது ஒன்று செஞ்சுட்டா போதும் அப்படின்னு. இத்தனையும் நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தேன். இயமம், நியமம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, சமாதி வரை அத்தனையுமே உங்களுக்கு உடம்பை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைகளை கடந்து இறைவனை அடைவதற்கு ஞானம் என்பது இல்லாமல் இல்லை. சைவம். அப்போ இது ஏன் எவ்வளோ கஷ்டப்படும்? இப்போ நம்ம பூஜை பண்ண முடியாமல் தடுமாறுறமே, 10 நிமிஷம் உட்கார்ந்தா கை வலிக்குது, கால் வலிக்குது. அப்போ இந்த வலியெல்லாம் காணாமல் போகணுமே, இறைவனை நினைக்கணுமே. அப்போ என்ன பண்ணணும்? இந்த உடம்பை முறையான பயிற்சிகளை கொடுத்து பக்குவப்படுத்தி வைத்து கொண்டால் என்னால் அப்படி 5 நிமிஷம் கண்ணை மூடி என்னால் உட்கார முடிந்தா அதுதான் எனக்குரிய லாபம் என்பதை நாம் கருத்து கொள்ள வேண்டும். அதனால் இங்கே சொல்லார், பிரணாயாமம் என்பது வெளிச்செல்லும் மனத்தை உள்ளிழுக்கும் முறைமையா, இது உள்நோக்கல் எனவும் உரைக்கப்படும். தாரணையாவது ஆதாரங்களில் மனத்தையும் வாயுவை நிறுத்தி ஆதார தேவதைகளை தரிசித்து ஆனந்திப்பதாகும் என்று கொடுத்திருக்கிறார். இதை பற்றிய விரிவை நாம் அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இறைவனுடைய கருணையினால் இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தபம் வெள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வைரை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.